வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ஓப்பன் சர்க்யூட்டட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓப்பன் சர்க்யூட்டட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ எப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடு எண்டு வந்து ஓப்பன் சர்க்யூட்டடாக இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட்டட் லைன். புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், ஒரு சர்க்யூட் வந்து ஓப்பன் எண்டடாக இருந்ததுன்னா த கரண்ட் த்ரூ தட் எண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ ஒரு எண்டு வந்து ஓப்பன் சர்க்யூட்டடாக இருந்ததுன்னா அங்கே கரண்ட் வந்து மினிமமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் த இம்பீடன்ஸ் அக்ராஸ் த எண்ட் இஸ் ZR that is equal to infinite. புரியுதா? ஸோ இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் எண்டட்ல த இம்பீடன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பன் சர்க்யூட்டட்னா லோட் இம்பீடன்ஸ் இஸ் இன்ஃபைனைட். புரியுதா? ஸோ we can say the current is almost minimum and the voltage is maximum. இது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா the input impedance of a open circuited line find out பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம general expression for this input impedance consider பண்ண போகிறோம். ஸோ ZS is equal to Z0 into ZR cos H gamma L plus Z0 sin H gamma L divided by Z0 cos H gamma L plus ZR sin H gamma L. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைனில் டிரைவ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஓப்பன் சர்க்யூட்டட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டடுக்கு டைரெக்டாக நம்ம இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இன்புட் இம்பிடன்ஸோட எக்ஸ்பிரஷன் என்ன, Z0 மல்டிப்ளைடு வித் திஸ் ZR, இங்கே Z0, இங்கே Z0, ZR வரணும். காஸ் H gamma L ரெண்டு இடத்துலையும் சேமாக இருக்கும், sin H gamma L வரும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் சர்க்யூட்டருக்கான கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் இருக்குது, ZR is equal to infinite. இப்போ இங்கே நம்ம ZR is equal to infiniteன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், infinite plus anything is equal to infinite. புரியுதா? the whole term becomes infinite. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இன்ஃபைனைட்டை டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமல் 1 by infiniteன்னு அதை கொண்டு வரணும். பிகாஸ் 1 by infinite is equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ அப்போ இங்கே 1 by infiniteன்னு கொண்டு வரணும்னா இந்த ZRன்றது எங்கே வரணும், டினாமினேட்டரில் வரணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூமரேட்டர்லேருந்து ZRை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அதே போல் டினாமினேட்டரில் இருக்கிற ZRை காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ZRை வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்கும், Z0 by ZRன்னு வரும். அதே போல் இங்கே இருக்க ZRை காமனாக வெளியில் எடுத்தோம்னா this term becomes Z0 by ZR. புரியுதா? ஸோ இப்போ நம்ம ZRை காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். we can get ZS is equal to Z0 into cos H gamma L plus Z0 by ZR sin H gamma L divided by Z0 by ZR cos H gamma L plus sin H gamma L. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ZR is equal to infiniteன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போது Z0 divided by infiniteனா என்ன, that value becomes 0. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ZR is equal to infiniteனா Z0 by ZR is equal to 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், the open circuited impedance. ஸோ நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ZOC, that is open circuited impedance is equal to Z0 into cos H gamma L plus this term becomes 0 and here 0 plus sin H gamma L. புரியுதா? இங்கே ஏன் ZOC போட்டோன்றது, that is ZR is equal to infinite என்ற கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹியர் we can get cos H gamma L by sin H gamma L is nothing but cot H gamma L. Okay, so we can get the open circuited impedance is equal to Z0 into cot H gamma L. Okay, so next என்ன find out பண்ண போகிறோம், short circuited transmission லைனோட impedance. Okay, ஸோ இங்கே ஷார்ட் சர்க்யூட்டட் டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்ன அர்த்தம், இதோட டிரான்ஸ்மிஷன் எண்டு வந்து ஷார்ட் சர்க்யூட்டடாக இருக்கணும். ஓகே, இஃப் த லைன் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட்னா த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த லைன் இஸ் மேக்ஸிமம். புரியுதா உங்களுக்கு? ஸோ வென் த டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் அட் த லோட் எண்ட் தட் லைன் இஸ் நோன் அஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் லைன். ஸோ இப்போ கரண்ட் மேக்ஸிமமாக போகுதுன்னா அதோட இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் 0. ஸோ இங்கே இம்பிடன்ஸ் மினிமம்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ அட் திஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் எண்ட் the current is maximum and voltage is minimum. The important condition is
the receiving end impedance, that is load impedance, is equal to 0. புரியுதா? ஷார்ட் சர்க்யூட்டோட இன்புட் இம்பிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஜென்ரல் இன்புட் இம்பிடன்ஸோட ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ ZS is equal to Z0 into ZR cos H gamma L plus Z0 sin H gamma L divided by Z0 cos H gamma L plus ZR sin H gamma L. ஸோ இங்கே ZRோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா this impedance becomes short circuited impedance. புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஷார்ட் சர்க்யூட்டட் இம்பிடன்ஸ் ZSC, that is equal to Z0 into ZRோட வேல்யூ என்ன? 0. ஸோ 0 plus Z0 sin H gamma L divided by Z0 cos H gamma L. இங்கே ZRோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். Then we can get Z0 cancel ஆயிடுச்சுன்னா sin H gamma L by cos H gamma L. Sin by cosனா என்ன? Tan. Okay. So we can get the short circuited impedance is equal to Z0 into tan H gamma L. So இங்க open circuited நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? Z0 into cot H gamma L. கரெக்டா? இங்க short circuited எப்படி கிடைச்சிருக்கு? Z0 into tan H gamma L. புரியுதா எல்லாருக்கும்? So next, the relation between open circuited impedance and short circuited impedance பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த open circuited short circuited multiply பண்ணா என்ன கிடைக்கும்? We can get Z0 squared tan H gamma L into cot H gamma L. So cos by sin into sin by cos na enna kadichirum. Finally we can get this value is 1. Correct? So Z0 squared is equal to the multiplication of open circuited impedance and short circuited impedance. So from this we can get this Z0. Z0 na enna? That is characteristics impedance of the transmission line. So Z0 is equal to square root of ZOC into ZSC. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் கிடைக்கும். இதே இந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். சர்க்யூட்டட் இம்பிடன்ஸை ஓப்பன் சர்க்யூட்டட் இம்பிடன்ஸால் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? Z0 கேன்சல் ஆயிரும். We can get tan H gamma L divided by cot H gamma L. ஸோ 1 by cotனா என்ன? tan. கரெக்டா? 1 by cot is equal to tan theta. We can write tan H gamma L into tan H gamma L. So இதை நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? tan squared H gamma L. So next stepல நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன கிடைக்கும்? This term becomes tan H gamma L is equal to square root of ZSC by ZOC. Okay. So from this we can find out this gamma L. So what is gamma? Gamma is nothing but the propagation constant. Okay va? So for that length L. So propagation constant is equal to, in the tan H inge pona eppadi pogum? Tan H inverse. So we can get tan H inverse of square root of ZSC by ZOC. This is also an important formula. Okay, to find out the propagation constant of the transmission line. Okay va? So next ஒரு important problem solve பண்ணுவோம். இந்த problem வந்து repeated 2 mark questionல கேட்டுட்டே இருக்காங்க. Calculate the characteristics impedance of a transmission line if the following measurements are given on the line. So one என்ன? ZOC, that is open circuited impedance, is equal to 550 with the phase minus 60 degree ohm, and the short circuited impedance is equal to 500 with the phase 30 degree ohm. ஓகேவா? ஸோ ரெண்டுமே எப்படி கொடுத்துருக்காங்க? போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? Z0, that is characteristics impedance. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இங்கே? Z0 is equal to square root of ZOC into ZSC. ஸோ ரெண்டுமே போலார் ஃபார்மில் இருக்கனால டைரெக்டாக அதை என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேக்னிடியூட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இங்கே ஃபேஸ் என்ன பண்ண போகிறோம்? இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் ஃபேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு we can divide that value by 2. புரியுதா? ஸோ இங்கே minus 60 இருக்குது, இங்கே plus 30 இருக்குது. We can get minus 30 divided by 2. We can get minus 15 degree. Square root of 550 into 500 is 524. So this is the answer. புரியுதா?